தாலுகா பகுதியில் பெய்த தொடர் மழையால் கதிர் வரும் நிலையில் உள்ள 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது. வேளாண் அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பகுதியில் நடப்பு ஆண்டில் 30,000 ஏக்கருக்கு மேலாக விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பெய்த கனமழையினால் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. மேலும் தரங்கம்பாடி தாலுகாவிற்கு உட்பட்ட செம்பனார்கோவில், திருக்கடையூர், கிள்ளியூர், பிள்ளைபெருமாநல்லூர், கிடங்கல், மாமாக்குடி, மருதம்பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாழ்வாக உள்ள சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் கதிர் வரும் நிலையில் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. மழைநீரை வடிய வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வரும் நிலையிலும் மழைநீர் வடியாமல் வயல்களில் தேங்கியுள்ளதால் பயிர்கள் அழுக தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் வேளாண் அதிகாரிகள் இழப்பீட்டை உரிய ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் காவிரி டெல்டா பாசனதார சங்கத்தில் முன்னேற்ற சங்கத்தில் தலைவராக இருக்கிறேன். இந்த பக்கத்தில் பாசனதார சங்கத்தில் தலைவராக இருக்கிறதெல்லாம் இந்த பக்கத்தில் உள்ள ஒரு 5-6 பஞ்சாயத்துக்கு நான் தான் இப்போதைக்கு பொறுப்பாளராகவும் இருக்கேன். தண்ணி பாசனத்துக்கு இந்த பக்கத்தில் தண்ணி மேட்டூரில் தண்ணி வந்து கடம்புன பாசத்தில் ஒரே தண்ணி வந்துடுது. இந்த பக்கத்தில் ஒரே போகம் சாகுபடி பண்ணுறதால இந்த பக்கம் பிள்ளைபெருமாநல்லூர், காலமல்லூர், மாமாக்குடி, கிடங்கல் மற்றும் குமாரகுடி இந்த ஏரியாவில் தண்ணி கடற்கரையில் தண்ணி ஏறிடுது ஒரே வழியாக. அடுத்தது ரெட் அலர்ட்டு இதேமாரி போட்டது போது தண்ணி கடற்கரை ஏறதால அடுத்தது மேலேருந்து வர தண்ணி எங்களால் சாகுபடி பண்ணி பயிரை காவந்து பண்ண முடியல. ஒரு தடவைக்கு 2 தடவை நாங்கள் விதைக்க வேண்டியிருக்கு. அந்த சூழ்நிலையும் 2வது திருப்பி நட வேண்டிய சூழ்நிலையும் விவசாயிகள் ரொம்ப வாழ்வதற்கு கேள்விக்குறியாகப்படுது. காலங்காலமாக செலவு பண்ணி திரும்பி கடலையே மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். இதனால் ஹெக்டருக்கு எங்களுக்கு 60,000 ஏக்கர் கொடுக்க சொல்லி முதலமைச்சர் அவர்களையும் என்ன இப்போ நடைமுறை அரசு அலுவலரையும் பார்த்து ஆய்வு பண்ணி எங்களுக்கு உடனே தயவு செஞ்சு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் விவசாயிகளை ஒரு விலக்கேற்றி வைக்கவும் எங்களுக்கு உறுதுணையாக இருங்கன்னு சொல்லி எங்களுக்கு உடனே இந்த தண்ணி மூழ்கினதே எங்களால் கவர்ந்து பண்ண முடியல. இது வரைக்கும் நாங்கள் துயர கண்ணிலேயே இருக்கோங்கிறத நாங்கள் இது மூலமாக தெரிவிச்சுக்கிறோம்.